இப்போ பார்த்தது இப்போ சிவானந்தோடி போயிட்டு வருங்க சார். சிவானந்தோடி போயிட்டு இப்போ பஸ் ஏற வந்தேன். அவங்க பேங்கில் போய் பணம் எடுத்து அம்மி மைனன் தவிர 2 பேர் வந்து ரோடுக்கு கிராஸ் பண்ணுறேன். பின்னாடி பஸ்ஸு இப்படி பிரேக் அடிச்சிட்டேன். வண்டி முன்னாடி ஏறான்னு அவன் கேட்கவே இல்லை. வெடி அடிச்சானு வண்டியில் பிடிச்சி அடிக்கிறேன். ஆனால் முன்னாடி ஏறான் முன்னாடி அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். வண்டி முன்னாடி எடுத்து அந்த அம்மா நிற்கணும். இல்லை இல்லை அவன் முன்னாடி எடுக்கிற முன்னாடி பிரேக்குக்கு தான் வண்டி வந்துருச்சு. எடுத்து கேட்கவே இல்லை. அந்த அம்மாவையும் கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு அந்த அம்மா நின்று போகாதேன்னு இந்த பையன் போன இந்த அம்மாவை கை பிடிச்சி இழுத்துட்டு அவ்வளோதான். அதுதான் நடந்திருக்கு. பூப்பட்ட கேட்கல அவன் வண்டி நான் 100 தாட்டுக்கு நானே வந்து அந்த பஸ்ஸில் வந்து அடிக்கிறேன். இறங்கடா வண்டி பிரேக் அடிக்கிறது பின்னாடி அடிக்கிறது ஆள் போட்டுருக்குது கேட்கவே இல்லை. நல்ல மப்பு அந்த டிரைவரு. ஆமாம் மப்பு. அவன் சொன்னதே கேட்கறது இல்லை. வண்டி பின்னாடி அதெல்லாம் தெரியலைங்க. வண்டி நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. பிரேக் வண்டி எடுக்க நமக்கு என்ன தெரியும். முன்னாடி வேணும்னு ஒரு ஆள் செய்ய மாட்டேன். வண்டி அவனுக்கு தெரியல. வண்டி எடுத்து அப்படி ஆச்சு. மெயினா ஆக்சிடென்ட் ஆகிற காரணமே இந்த டிவைடர் இருக்கிற ஆக்சிடென்ட் ஆகாது. சரிங்களா? இப்போ இந்த சென்ட்ரல் இருக்கிற டிவைடர் எடுத்தாலே போதும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எந்த ஆக்சிடென்ட்டும் எதுவுமே ஆகாதுங்க. இன்னைக்கு வந்து நான் நேரில் பார்க்கலிங்க என்னாச்சுன்னு. சரிங்களா? ஆனா வந்து இந்த சென்ட்ரல் டிவைடர் தூக்குனாலே போதுங்க. நாங்க பிரைவேட் டிரைவர் கண்டக்டருக்கு அத்தனை பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க. ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இது முதல்ல டிவைடர் தூக்குனாங்கன்னா போதுங்க. யுவராஜுங்க.